அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் தோழிகளுக்கும் தோழர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ரெண்டு டாபிக்கை பற்றி பேசுகிறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து நேத்திக்கு மாயா ஒரு கேவலமான அருவருக்கத்தக்க ஒரு டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணாங்க. ரெண்டாவதாக வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. நாமினேஷன், அதாவது ஓப்பன் நாமினேஷன் வந்து நடந்திருக்கு. ஸோ அதை பற்றி அந்த ரெண்டு விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயத்தை பற்றி பாருங்க. நேத்திக்கு நம்ம சரவணன் விக்ரமன், அதாவது வந்து புள்ளி கேங்கோட ஆஃபீஸ் பாய் மாதிரி உழைத்த அந்த கேங்குக்காக நிறைய இடத்துல முட்டு கொடுத்த, சம்பந்தமே இல்லாமல் போய் அர்ச்சனா கிட்ட சண்டை போட்ட நம்ம சரவணன் விக்ரம் வந்து நேற்று எலிமினேஷன் ஆனார். நானே வந்து இந்த வாரம் வந்து சரவணன் விக்ரம் தான் எலிமினேட் ஆகும்னு சொல்லிட்டு போன வாரம் ஃபுல்லாக நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் லாஸ்ட் ஒரு 2 டேஸாக அவரோட நடத்தையில் வந்து ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. முக்கியமாக வந்து அந்த புள்ளி கேங்கை தவிர்த்து விட்டு வந்தது, மாயாவோட அந்த கன்னிங்கான விஷயத்தை வந்து அவர் கரெக்டாக நோட்டீஸ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது விக்ரம் எலிமினேட் ஆகிருக்கக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு குட் சோல், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாஸ்ட் வீடியோ கூட சொல்லியிருப்பேன். விக்ரம் வந்து ஒரு நல்ல மனிதர், எப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு நல்ல மனுஷன். பட் ஆனால் வந்து அவர் சேராத இடம் சேர்ந்து அவருடைய கேரக்டர் அவரே வந்து சதைச்சிக்கிட்டாரு தான் சொல்லணும். அப்படி தான் வந்து அவர் ஃபுல்லாக இந்த சீசன் ஃபுல்லாக அவரோட பேரை டேமேஜ் பண்ணிவிட்டு லாஸ்ட் எலிமினேட் ஆகிறதுக்கு ஒரு 2 டேஸ் பிஃபோர் வந்து சண்டை போட்டு அதை வந்து அப்போ தான் சண்டை போடுறாரு. அப்போ அதுக்கு முன்னாடியே ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடியோ அவர் இந்த கேங் வந்து வெளியே வந்திருந்தார்னா ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருந்திருக்கும். கிட்டத்தட்ட டாப் 5 வந்திருந்த வாய்ப்புகள் கூட இருக்கும். பட் ஆனால் வந்து இவர் வந்து கடைசியில் அவங்க வீட்டில் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாரு. அதோட இதை வந்து நேத்தி பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். முக்கியமாக நேத்தி பார்த்துருக்க முடியாது, வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த கேவலமான விஷயத்த மாயா பண்ணதை வந்து பார்த்துருப்பாரு. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாயா அதாவது வந்து நம்ம சரவணன் விக்ரம் வந்து எலிமினேட், அதாவது வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எலிமினேஷன் ஆகும்னு சொல்லிட்டு. பொதுவாகவே நம்ம தமிழர்கிட்ட இருக்க கலாச்சாரம் என்னன்னா, நம்மளோட எதிரியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்தால் அவங்கள வந்து உபசரிக்கணும். இதுதான் வந்து நம்ம தமிழோட கலாச்சாரம். யாராக இருந்தாலுமே நமக்கு, அதாவது ஒருத்தவங்க வந்து பிரிஞ்சு போகிறாங்க பிக் பாஸ்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி 6 சீசன்களில் எவ்வளோ கெட்டவங்களாக இருந்தாலும் அவங்க வந்து பிரிஞ்சு போகும்போது, எலிமினேட் ஆகி போகும்போது ஹக் பண்ணி அவங்கள வந்து உண்மையாகவே கைண்ட்லியாக வந்து இது பண்ணி அனுப்புவாங்க. பட் ஆனால் நேத்திக்கு நான் இது வரைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்கான பர்சனை இந்த 6 சீசனில் பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ஒரு வன்மம், அந்த ஃபேஸில் ஃபுல்லாக வன்மம் தான் இருந்துச்சு மாயா ஃபேஸில். ஏன்னா வந்து விக்ரம் எலிமினேட் ஆகி இவர் போயிட்டு கட்டி பிடிக்கிறாரு, ஹக் பண்ணுறாரு. அப்போ வந்து அந்த மேடம் வந்து கேவலமாக ஒரு மாதிரி ஃபேஸை வச்சுக்கிறாங்க. பேசும்பொழுது கூட என்னமோ வந்து நான் போய் அவங்ககிட்டலாம் பேசவே இல்லைங்க, அது எலிமினேட் ஆகி போனதுக்கப்புறம் சொல்கிறாங்க, நாங்களாம் அவன்கிட்ட பேசவே இல்லைங்க, அவன் தாங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருந்தான், இந்த மாதிரி கேவலமாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரவணன் விக்ரம் இதெல்லாம் பார்த்து இப்பயாச்சும் வந்து அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எந்த கேங்க்கு நம்ம எத்தனால சொம்பு தூக்கணுமோ அந்த கேங் நம்ம எவ்வளோ கேவலமாக பின்னாடி விமர்சிக்கிறாங்க அப்படின்னு வந்து இப்பயாச்சும் ஒரு அண்டர்ஸ்டூட் பண்ணிப்பாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாருக்குமே பொருந்துங்க. யாருமே நம்பக்கூடாது. அங்கே இண்டிவிஜுவல் கேம் தான் ஆடணும். முக்கியமாக அந்த மாயா மாதிரி கேவலமான ஒரு ஆளுகள் கூட நீங்கள் பழகினதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இன்றைக்கி நீங்கள் வெளியேறீங்க. அது கூட புரியாமல் ஆக்சுவலாக வந்து இவங்க வந்து அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்து மாயா தான் போயிட்டு விக்ரம்கிட்ட சாரி கேட்கணும். ஆனால் இவர் வந்து அவர்கிட்ட போய் சாரி கேட்குற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப ஒரு கேவலமான விஷயம். இதில் ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, செகண்ட் நீங்கள் ரிலீஸ் ஆகினா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ, அந்த ப்ரோமோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த புள்ளி கேங்கில் இருந்து யாராச்சும் ஒரு ஆள் சிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். ஒரு லட்டு இல்லை 2 லட்டு சிக்கிருக்கு. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம மாயா மற்றும் நிக்சன் 2 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்க. மக்களே முடிஞ்ச அளவுக்கு 2 பேருக்குமே ஓட்டு போடாமல் டபுள் எலிமினேஷன் பண்ணி விட்டாலும் சந்தோஷம் தான். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து ஓப்பன் நாமினேஷன் நடக்குதுங்க பிக் பாஸ்ல வந்து திரும்பியும். ஏன்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து ஒரு மாதிரி ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு மாதிரி போச்சு இல்லை. ஸோ இந்த வீக் வந்து ஒரு மாதிரி சூடு பிடிச்சி போகணுங்கிறதுக்காக பிக் பாஸ் வந்து ஓப்பன் நாமினேஷன் ஒரு விஷயத்தை வச்சாரு. அது சூடு பிடிச்சி தான் போகுது. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரும் வந்து நிக்சனை நாமினேட் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம அர்ச்சனா, தினேஷ், ரவீனா, இவங்க 3 பேர் வந்து நம்ம நிக்சனை வந்து நாமினேட் பண்ணுறாங்க. நாமினேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நிக்சன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வந்து க்ளோஸ்டு நாமினேஷன்னா ஒரு மாதிரி சீனும், ஓப்பன் நாமினேஷனாக ஒரு மாதிரி சீனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து புலம்புறாப்புல. எனக்கு புரியல தம்பி, நீ வா இந்த டீம் வா. லாஸ்ட் டைம் வந்து உன்னை வந்து இந்த வெள்ளம் இல்லைன்னு சொல்லிட்டு காப்பாற்றிட்டாங்க. இந்த வீக் வந்து 100% உன்னை வந்து துரத்துறது தான் வேலை. உண்மையாலுமே பிரதீப் ஃபேன்ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிக்சனை ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் மாயா எலிமினேட் பண்ணிங்க. இல்லைனா 2 பேரும் ஒரு சேர எலிமினேட் பண்ணாலும் நன்றி தான், நல்ல விஷயம் தான். ஸோ அடுத்ததாக வந்து இவர் இந்த ஒரு வன்மத்தை கக்கிட்டு போகிறாரா. அடுத்த நாமினேஷன் யார் சொல்லி சொல்கிறாங்கன்னா, ரவீனாவும் விஷ்ணு யார் சொல்கிறாங்கன்னா, மாயாவை சொல்கிறாங்க. மாயா வந்து ஒரு பக்கம் வந்து அப்படியே ஒரு மாதிரி பேசலாம், ஒரு மாதிரி மாறி உட்காந்துருக்காங்க. நம்ம நிக்சன் சொல்லும் போது அப்படியே ஏறி கை தட்டினாங்க, வா வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த புள்ளி கேங்கில் இப்போ இருக்கிறது யார், 4 பேர் இருக்கிறாங்க. எனக்கு மணியை வந்து அந்த புள்ளி கேங்கில் சேர்க்கவே மாட்டேன். இந்த 4 பேர் யாருன்னு சொல்லி கேட்டால் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். மாயா, பூர்ணிமா, நம்ம நிக்சன்,
விஜய் இவங்கெல்லாம் அந்த புள்ளி நீங்கள் நல்லா பாருங்கள், புள்ளிகங்களில் தான் ஒரு விக்கெட்டாக காலியாகிட்டு இருக்கு. என்னதான் சரவண் விக்ரமன் வந்து அந்த புள்ளிகளை வந்து லாஸ்ட் ஒரு 2 டேஸாக சண்டையாக இருந்தாலும் அவர் புள்ளிகள் இருந்த ஒரு ஒன் ஆஃப் த ஆள் தானே. ஸோ அதனால் அவர் வெளியேறிவிட்டார். இப்போ அடுத்ததாக நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு மக்களே. 2 பேர் வந்திருக்காங்க நாமினேஷனில். இன்னும் ஃபுல் நாமினேஷன் லிஸ்ட் வரல. அதில் யார் யார் வந்திருக்காங்கன்னு தெரியும். அந்த 2 பேரில் யாராச்சும் ஒரு ஆளை கண்டிப்பாக தூக்கிடுங்க. ஸோ அடுத்ததாக வந்து விஷ்ணு வந்து நம்ம மாயா அவங்க சொல்லும்பொழுது ரொம்ப ரொம்ப கேவலமான ஒரு நாமினேஷன் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னு மாதிரி சொல்லி மாயா சொல்கிறாங்க. இவங்க பேரை சொல்லிட்டாலே போதும், அந்த ரீசனை வந்து ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். உங்களை பற்றி கேவலமான, இன்னும் சொல்லப்போனால் இதை விட கேவலமான ரீசன்ஸ், நிறைய ரீசன்ஸ் இருக்குது உங்களை பற்றி நாமினேட் பண்ணுறதுக்கு. அவங்க வந்து நிறைய சொல்லலைன்னு நினைக்கிறேன். வெளியில் வந்து பாருங்கள், உங்களுக்கு நிறைய ரீசன் இருக்குது. வன்மத்தோட முழு உருவமே நீங்கள் தான் மாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ இதுதான் நண்பர்களே ஃபஸ்ட்டு ப்ரோமோ நடந்த விஷயம். இதில் வந்து மாயா வந்து ரொம்ப ரொம்ப கேவலமாக நடந்துகிட்டு இருக்காங்க, கண்ணியாக நடந்துகிட்டு இருக்காங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த வாரம் நாமினேஷன் வந்துருக்காங்கல்ல, தயவு செஞ்சு வெளியே அனுப்பிவிட்டுருங்க. ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து வெளிவருவது நான் ஆனந்த்.